இந்த கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு மறுபடியும் பிஜேபி உள்ள வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும் அப்படின்ட்டு சொல்றது என்ன மாதிரியான? அதாவதுங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துரும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு என்ன காரணம் என்றா, இல்ல இதையே சொல்லி எத்தனை தேர்தல்கள் ஏமாற்ற போறீங்க? ஏன் நான் கும்பிடுற சாமி கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு எந்த சித்தாந்தம் சொல்லுதுனாக்கா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான். அதை நடைமுறைப்படுத்துற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு துணை போகிற அதன் குழந்தையா இருக்கிற பிஜேபியை இங்க கால் ஊன்ற விடாமல் தடுப்பதற்கு ஒரே ஆயுதம் திராவிடம். அரசியலுக்காக வந்து ஸ்டாலின் அவர்களும் உதய ஸ்டாலின் அவர்களும் போலாம்ல. ஏங்க ஸ்டாலின் அவர்கள் போலன்றதை நாங்க கேட்டிருக்கிறோங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் போலன்னு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, இனிமேல் வந்து பிஜேபியோட நாங்க கூட்டணியே இல்லை சொன்னார்ல. இதற்கு முன்னாடி விசிகாவும் திமுக கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்கு, காங்கிரஸ் கூட கூட்டணி ஜென்மத்துக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா காங்கிரஸ் கூட கூட்டணி நான் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது, எப்படியாவது பிளவுபடுத்தணும், எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்கணும். பணம் கொடுத்து வாங்குறது வந்து ஜனநாயகம். ஜனநாயகம் இல்லைங்க, அது பாட்டில் கொடுத்து குடிக்க வச்சு வாங்குறது வந்து ஜனநாயகம். அதிமுக அதெல்லாம் செய்யலையா? அதிமுகவும் சொல்றேன், திமுகவும் சொல்றேன். அதுதாங்க சொல்றேன். இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் 25,000 மட்டுமே. ஆமாம் மக்களே, இது கனவல்ல, முற்றிலும் உண்மை. வானூர்தி கட்டணம், காலை உணவு, தங்கும் விடுதி, அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் 30 முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா 9600021480. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு மன்னை ரமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சு விஜய் அவர்களுக்கு பதில் கொடுத்திருந்தாங்க. திராவிடத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க சில போலி தமிழ் தேசியவாதிகள், எங்களை தாண்டி தான் விசிகாவை தாண்டி தான் திராவிடத்தை ஒழிக்க முடியும் அப்படின்னு பேசினாங்க. திமுகவே திராவிடத்தை காப்பாற்றலாம், நாங்க தான் காப்பாற்றணும்னு சொன்னாங்க. இதற்கு முன்பு திராவிடம் குறித்தும் இந்த அரசியல் குறித்தும் கடுமையான விமர்சனம் பண்ண கட்சி வந்து விசிகா தான். இன்றைக்கு ஏன் திராவிடத்தை காப்பாற்றணும்னு பேசுறீங்க? இன்றைக்கு இந்த நாட்டை சூழ்ந்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்து, பேராபத்து ஆர்எஸ்எஸ் ஆல் உருவாக்கப்பட்ட பாரதிய ஜனதா என்கிற ஒரு மதவாத சக்தியிடமிருந்து இந்த நாட்டையும் இந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே திராவிடத்தை வீழ்த்துவோம், திராவிடம் கூடாது என்கிற இந்த பரப்புரை, இந்த அரசியல் என்பது இந்த மக்களுக்கு நல்லதா, இந்த நாட்டுக்கு நல்லதா என்றால் கிடையாது. ஏன் நான் அதை இங்கே ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய களச்சூழல் யதார்த்தம் என்னவென்றால், ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதை முழுமையடை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக பாரதிய ஜனதா இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாநில உரிமையாக இருந்தாலும் சரி, இல்லை மதச்சார்பின்மையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கிறது, ஆர்எஸ்எஸ்னுடைய கிளையாக இருக்கிற பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. எனவே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான ஒரு அரசியலை பேசக்கூடிய இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலை நாம் உற்று பார்க்கிறோம். இப்போ குறிப்பாக திராவிடம் என்பது எதற்காக இங்கே இருக்க வேண்டும், திராவிடத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும், திராவிடம் பாதுகாக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டிய ஒரே சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம். இப்போ இந்த திராவிடம் ஒன்றுதான், இந்த திராவிடம் என்கிற ஒற்றை கோட்பாடு தான் பார்ப்பனியத்தையும் ஆர்எஸ்எஸையும் எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு கோட்பாடு. தலித்தியம் வந்து எதிர்க்காக, அதாவது தலித்தியமாக இருக்கட்டும், அல்லது அம்பேத்கரியமாக இருக்கட்டும், அல்லது பெரியாரியமாகட்டும், தலித்தியம் என்கிற ஒற்றை பார்வை கொண்டது, அல்லது வந்து பெரியாரியம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தலித்தியத்துக்கு ஆதரவானதுதான். அம்பேத்கரியம் என்பது தலித் அரசியல் பேசக்கூடியதுதான். மார்க்சியம் சூழல்ல தேவையா? இல்ல, அதாவது அதுதாங்க இன்றைய சூழல் தான் தேவை. அதாவது இன்றைக்கு சமூக நீதி பேசக்கூடிய, பெரியாரிய அம்பேத்கரிய அரசியலை பேசக்கூடிய, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போதே இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அரசியல் இருக்கும்போது, அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் காரணம் இல்ல. அது 2019 வந்து திமுகவுக்கு ஆதரவா பேசும்போது பிஜேபி வரக்கூடாது, ஆர்எஸ்எஸ் வரக்கூடாதுன்னு பேசுனீங்க.
2019 வெற்றி பெற்றாச்சு, 2021 தேர்தலையும் வெற்றி பெற்றாச்சு, 2024 வெற்றி பெற்றாச்சு. இந்த கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு மறுபடியும் பிஜேபி உள்ள வந்துரும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துரும் அப்படின்ட்டு சொல்றது என்ன மாதிரியான? அதாவதுங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துரும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு என்ன காரணம் என்றா, இல்ல இதையே சொல்லி எத்தனை தேர்தல்கள் ஏமாற்ற போறீங்க? இல்ல என்ன ஏமாற்றுவதற்கு என்ன வேலை இருக்கு? நாங்க என்ன ஏமாற்றுவதற்கான வேலை என்ன இருக்கு? ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, பிஜேபி பேசக்கூடிய அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஆதரவான அரசியலா, சாதகமான அரசியலா, இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசியலா, இந்த மக்களை சாதியால் பிளவுபடுத்துகிற மத அரசியலை பேசி சாதி பிளவை இங்கே பேசி ஒட்டுமொத்தமாக சிதைக்கிற வேலையை, சாதி வெறியை தூண்டுகிற வேலையைத்தான் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் அரசு மும்மொழி கொள்கை ஏற்றாதான் கொடுப்பேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. அது தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு அப்படின்ட்டு பேசி அது மாநில சுயாட்சிங்கிற அந்த அளவுல போகுது. இப்போ மற்ற தேர்தல்கள்ல பேசுனீங்கன்னா பரவாயில்ல, வரப்போறது 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல். நீங்க தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு திமுக என்ன செஞ்சிருக்காங்க, என்ன தவறா செஞ்சிருக்காங்க அப்படின்னு பேசலாம். அதிமுக செய்யுமா செய்யாதா அப்படின்னு பேசலாம். இந்த தேர்தலையும் நாங்க பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அப்படின்ட்டு நீங்க ஏன் பேசுறீங்க? இல்ல, பிஜேபியை எதிர்க்காம ஆர்எஸ்எஸ் எதிர்க்காம இந்திய அரசியலை கட்டமைக்க முடியாதுங்க. பிஜேபி அரசியல் நிலைப்பாடு தான் என்ன? தமிழ் தேசியம்னு சொல்றீங்க, உங்களுடைய அரசியல் தலித்தியம்னு பேசுறீங்க, பெரியாரியம் திராவிடம் பேசுறீங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் நாங்க இந்திய ஒன்றியத்தை ஜனநாயகம் காப்போம் அப்படின்னு சொல்றீங்க. என்னதான் அரசியல் உங்களோட? பெரியாரியம் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானது, தலித்தியம் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானது, தமிழ் தேசியம் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானது. அதை நாங்க பேசுறோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படி சொன்னோம்னாக்கா, இப்ப பெரியார் எதிர்ப்பு போலி தமிழ் தேசியம் தான். இப்ப பெரியார் எதை பேசினாரு? சாதி ஒழிப்பு பேசினாரு. அப்போ சாதியை ஒழித்தாதான் உண்மையான தமிழ் தேசியம். அப்ப சாதியை ஒழிக்காம தமிழ் தேசியம் கிடையாது. இந்திய தேசியத்துக்கு எதிரானது தமிழ் தேசியம். இப்ப இந்துத்துவ தேசியத்துக்கும் எதிரானது தமிழ் தேசியம். இப்ப இந்துத்துவம் என்ன கட்டமைக்குது? சாதியை கட்டமைக்குது. அப்ப சாதியை கட்டமைக்கும் போது சாதியை ஒழிக்காம தமிழ் தேசியம் வெல்ல முடியுமா? இதே சாதி ஒழிப்பு இல்லாம தமிழ் தேசியம் வென்றெடுக்க முடியுமா? இதே பெரியார் குறித்தும் இதே திராவிடம் குறித்தும் பிசிக கட்சியில இருக்கக்கூடியவர்களே கட்டுரை அதாவது திராவிடம் மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல பிசிக முதன்மையா இருக்கும். அதற்கு கோட்பாடு திராவிடம் என்கிற கோட்பாடு, அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியத்தை அதை கருத்தியலாக கொண்டு அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குவது பாட்டாளி வர்க்க மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சாதியால் ஒடுக்கப்பட்டு பின்தங்கி இருக்கிற தலித் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் என்பது திராவிடம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதுக்கணும்னாக்கா நீங்க பெரியாரியம் இங்க தேவைப்படும். நீங்க திராவிடம் சொல்லக்கூடிய திராவிடம்ங்கிறது திமுக மட்டும்தான். நீங்க திமுக அதாவது திமுகவை மட்டுமே குறி வச்சு திராவிடத்தை சுருக்க கூடாது. நீங்க திராவிடம் என்பது ஒரு கோட்பாடு, ஒரு ஐடியாலஜி. வேங்கை வயல்ல சிக்கல் வந்துச்சு. வேங்கை வயல்ல சிபிசிஐடி விசாரணை முடிந்த பிறகு கி வீரமணி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இது சிபிஐ விசாரணை கேட்க கூடாது அப்படின்னு அறிக்கை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது, இது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, விசாரணை சரியாக இருக்கிறது. இது நீங்க போயிட்டு இதுல சிபிஐ விசாரணையோ இல்ல அந்த விசாரணை மறுபடியும் கேட்டீங்கன்னா இது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சாதகமாக அமையும். இதே திராவிடர் கழகத்தை சேர்ந்த வீரமணி அவர்கள் சொல்றாங்க. இது ஏத்துக்கிறீங்களா? அந்த கருத்தை நாங்க மறுத்திருக்கோம். அப்புறம் தவறான காப்பாற்று சொல்றீங்க நீங்க. அதாவது திராவிடம் என்பது கோட்பாடு. நான் சொல்றேன், அதாவது ஒருத்தர் சொல்லி பேசக்கூடிய அந்த பெரியார் அந்த கேள்வியை நீங்க எழுப்புங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். ஆனால் அதை நாங்க மறுத்திருக்கோம். அது தவறான கருத்து. அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் மீது இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது என்பது அது மீண்டும் ஒரு தவறான பதிவு. அது கண்டிச்சிருக்கோம் நாங்க. அதெல்லாம் நாங்க ஏற்க முடியாது. ஆனால் திராவிடம் என்பது ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிரானது. ஆர்எஸ் சித்தாந்தத்தை அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோட்பாடு பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம். திராவிடம் இங்க தேவைப்படுது. திரௌபதி அம்மன் கோயில் நுழைவு அரசு நீதிமன்றமே அனுமதித்த பிறகு எதுவுமே செய்யாத போது சீமானவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க, கோயில் நுழைவு போராட்டம் தொடங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு சேகர் பாபு அவர்கள் பதில் சொல்றாங்க. ஆனா நீங்க விசிகா குறிப்பிட்டு சொல்றது நாம் தமிழர் கட்சிய நீங்க ஆர்எஸ்எஸ் அரசியல் பேசுறீங்க, பிஜேபி அரசியல் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கடுமையா போலி தமிழ் தேசியம் இல்ல. அதாவதுங்க கலை யதார்த்தத்துல இந்த மக்கள் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் எது தலித் மக்களுக்கு, எது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கு. ஒரு செய்தியை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது ஆர்எஸ்எஸ் எந்த சித்தாந்தத்தை இங்க விதைச்சதோ அதுதான்
மேல் பாதியில கோயிலுக்குள்ள விடாத சொல்லி அந்த சித்தாந்தம் தான், அந்த ஐடியாலஜி தான், அந்த கோட்பாடு தான். RSS நாங்க எதுக்குறோம்னாக்கா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக இந்த மக்களை பிளவுபடுத்தி அடக்கி ஒடுக்கி வைத்திருந்த அந்த சித்தாந்தம் இருக்குல்ல. மேல்பாதியில் இருக்கிற மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் மனத மூளையில எது அங்க ஆழமா இருக்குன்னா அவன் விருத்த அந்த சனாதன புத்தி இருக்குல்ல, அந்த மத துவேஷம், சாதி வெறி இருக்குல்ல. நீ வேறு சாதி, நீ வேறு சாதி, உனக்கு ஒரு குலதெய்வம், உனக்கு ஒரு குலதெய்வம், உனக்கு ஒரு கோட்பாடு, உனக்கு ஒரு கோட்பாடு, உன்னுடைய ஆதிக்கம் வேற, உன்னுடைய நிலைப்பாடு வேற, உன்னுடைய ஆண்ட பரம்பரை என்பது இப்படி சொல்லி வச்சான்ல. இந்த சித்தாந்தம் தான் அங்க பிரச்சனை. அப்போ விதைச்சது யாரு? பார்ப்பனியம். அதை உள்வாங்கி இன்னைக்கு தக்க வச்சுக்கிட்டு அதை இறுக கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? பிற்படுத்தப்பட்ட மக்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லி எந்த சித்தாந்தம் சொன்னது? அன்றைக்கு LK அத்வானி இருக்கிறாரு. மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பிறகு VP சிங் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வரும்போது யார் எதிர்த்து நின்னது? இந்த பார்ப்பனிய கும்பல் தான் எதிர்த்து நின்றது. அன்றைக்கு LK அத்வானி ரத யாத்திரை என்கிற பெயரில் ரத்த யாத்திரை ஆக்கி முடிந்து பாபர் மசூதி இடிப்புக்கு போனது வந்துச்சா இல்லையா? இப்ப இந்த சித்தாந்தம் யார் உள்வாங்கி இருக்கிறா? பேசுறது யாரு? அந்த சித்தாந்தத்தை விதைச்சது யாரு? அந்த விதை போட்டது யாரு? அதுதான் இன்றைக்கு மேல் சாதி கீழ் சாதி. ஏன் நான் கும்பிடுற சாமி கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு எந்த சித்தாந்தம் சொல்லுதுனாக்கா RSS சித்தாந்தம் தான். அதை நடைமுறைப்படுத்துற RSS சித்தாந்தத்துக்கு துணை போகிற அதன் குழந்தையா இருக்கிற BJPயை இங்க கால் ஊன்ற விடாமல் தடுப்பதற்கு ஒரே ஆயுதம் திராவிடம். அதிமுக ஆட்சி காலத்துல இங்க RSS பேரணி நடக்கும்போது பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சது VCK. ஆனா திமுக ஆட்சி காலத்துல அதே RSS பேரணி நடக்குது, எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காது. திமுக ஆட்சியில மத நல்லிணக்கத்துக்கு, சமூக நல்லிணக்கத்துக்கு பேரணிக்கு அனுமதி தராததை வன்மையா கண்டிச்சிருக்கிறோம், வன்மையா கண்டிச்சிருக்கிறோம். ஆனால் அதுல என்னன்னா நீங்க அது RSS ஆதரவான நிலைப்பாடு. அதுதாங்க சொல்றேன். இது அரசோட நீங்க முடிச்சு போடுறது, அரசோட ஒப்பிடுறதுல ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க. அதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. காவல்துறையில சாதிய மனநிலையும் மத மனநிலையும் கொண்டிருக்கிற அந்த RSS சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கிற அதிகாரிகள் இருக்கும்போது அரசை நாம் குற்றம் சாட்டுவது ஒரு விதத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரே சொன்னால் அங்க அனுமதி கொடுக்கணுமா? அதுதான் நான் சொல்ல வரேன் கேளுங்க. அதாவது வேங்கை வயல் மக்களை சந்திக்கிறதுக்கு போலீஸ் அனுமதி தரல. ஆனால் 144 தடை உத்தரவு அங்க போடல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே அதை கேளுங்க, அங்க அவ்வளவு பெரிய அட்ராசிட்டிஸ் பண்ற மாதிரி இவங்க நடத்துறாங்க. யாரு? காவல்துறை. இது RSS BJP வராது. இல்ல கேளுங்க, அதான் நான் சொல்றேன் கேளுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க அரசோட முடிச்சு போறதுல ஒரு சின்ன மாறுபட்ட அதிமுக ஆட்சி காலம் நான் சொல்றேன். எடப்பாடி என்ன நீங்க கேட்டுட்டீங்க? திமுக ஆட்சி காலம் கலெக்டரையும் போலீஸையும் சொல்றது இதுக்கு நான் இல்ல அதாவது நான் இது சொல்றது நீங்க கேட்டுங்க. நான் விளக்க சொல்ல வரேன். நீங்க எடப்பாடி பழனிசாமி கேளுங்க, நான் சொல்றேன். நான் நீங்க கேட்டதுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். 144 தடை உத்தரவு போடாம இருக்கும் பட்சத்துல அங்க மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கல. ஆனால் அந்த மதுரை காவல்துறை 144 தடை உத்தரவு போட்டும் அனுமதிச்சதுன்னா அந்த ஸ்பாட்ல இருந்த அதிகாரிகள் யார்? 144 தடை உத்தரவு நான் என்ன சொல்றேன்னா, திமுக அரசோட நீங்க முடிச்சு போட்டீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், திமுக அரசு நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை மந்திரியா இருக்கிறவரு அண்ணன் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் 144 தடை உத்தரவு போட்டு இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தால் சட்டப்படி முறைப்படி கண்காணிச்சிருந்தா இத்தனாயிரம் பேர் எப்படி கூடுனா? அங்க இருந்த காவல்துறை அதிகாரி யார்? உயர் அதிகாரி யார்? அனுமதிச்சது யார்? அப்படின்னா நாங்க என்ன சொல்றோம்னா, அரசையும் தாண்டி அண்ணன் முதல்வரையும் தாண்டி அந்த சாதிய மத மனநிலை கொண்ட RSS சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற அதிகாரிகள் தான் இதற்கு காரணம் சொல்றேன். இல்ல எல்லா இடத்துலயுமே நீங்க அப்படி சொல்லிட்டு போயிட முடியுமா? அப்போ நீங்க அப்படிதானங்க இருக்கு. சரி, நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அப்படி இல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம், எங்களுக்கு அனுமதி கொடுத்தாருன்னு சொல்றீங்க. எதிராக இருக்க இடத்துல எல்லாம் காவல்துறை அதாவதுங்க ஆட்சி என்பது யாரு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் காட்சிகள் மாறுமானா? காட்சிகள் மாறல. அப்படிதான் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மனநிலை சாதிய மனநிலை குறைந்தபட்சம் எல்லார்ட்டையும் இருக்கு, உயர் அதிகாரிகள்கிட்ட. ஆனா காவல்துறையில எல்லார்ட்டையும் சாதி மனநிலை இருக்கான்னா எல்லாருக்கிட்டையும் நாம சொல்லிட முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் உயர் அதிகாரி இருக்கும் பட்சத்துல, காவல்துறை அதிகார பட்சத்துல இருக்கிறவங்ககிட்ட சாதி இருக்கு, மதம் இருக்கு. அதனாலதான் அனுமதிக்கிறான். ஏன் 144 தடை உத்தரவு போட்ட பிறகு எப்படி யாரு அதை அனுமதிக்கிறது? யார்? நீங்க சொல்லுங்க.
இப்போ காவல்துறை அவங்க அதிகாரி நீதிமன்றம் போயிட்டு தான் அனுமதி வாங்கினாங்க. அதன் பிறகு வந்து இவ்வளவு கூட்டம் வந்ததுக்கான காரணம் காவல்துறைன்னு வச்சு நீங்க சொல்றது விமர்சனம் ஏற்றுக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. இப்ப சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு, இங்க பொருளாதார நிலை, வேலை வாய்ப்பு இன்மை, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது மறுபடியும் இந்த திமுக அரசை நாங்கள் காப்பாற்றுவோம், எங்களாலதான் அந்த திமுக அரசு இருக்கு, எங்களாலதான் விஜய் அவர்கள் வந்து போட்டி யாருக்குன்னு பேசுறாரு அப்படின்னு மற்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தேவையில்லாத இருங்க. இப்போ 4 ஆண்டு ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பாக இருங்க. இப்போ அதிமுக ஆட்சி இருந்த போது இதெல்லாம் சுத்தமா இல்லையா? அதிமுக ஆட்சி காலத்துல இருந்ததுன்னு விமர்சனம் பண்ணிட்டு தான் திமுக ஆட்சி வந்து இல்லங்க. அதுதாங்க சொல்ல வரேன். நீங்க யதார்த்த நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். நானு இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு என்னவா இருக்குன்னாக்கா, அரசு இருக்கு, ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் அந்த ஆட்சிக்குள்ள இருக்கிற அதிகாரிகள் மனநிலை என்னவா இருக்கு? அப்புறம் எதை மாற்ற முடியும்னு நீங்க சொல்றீங்க? இந்த திராவிட மாடல் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே மாற்றுவோம். அதாவது திராவிடம் என்கிற கோட்பாடு தான் RSS. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? அதாவது எந்த அளவுக்கு இந்த கருத்தியல் போக போக மாற்றம் வரும், கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்துல முதலமைச்சரா இருக்கும் போதே உங்களுக்கு அடிபணியாம இருக்கும் போது நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது எப்படி செயல்படுத்த முடியும்? ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற போது அதுதாங்க திரும்ப சொல்றோம். நாங்க சொல்றது பேசுறாங்க, பிஜேபி எம்எல்ஏ இருக்காங்க, 2 MP இருக்கும், ஆனா கொடி கூட ஏத்த முடியலன்னு சொல்றாங்க. ஆனாலும் இதே ஆட்சி தான் தொடரணும், நாங்க காப்பாற்றுவோம். அதாவது இப்ப நீங்க சொல்றீங்களேங்க, அதாவது திமுக ஆட்சி இருக்கு, திராவிடம் பேசுறீங்க, திராவிட மாடல்னு சொல்றீங்க, ஆனா வந்து ஏன் இன்னும் சாதி கொடுமை நடக்குது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அதுக்கு நான் சொல்றேன், இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வேங்கவேலுக்கு பொறுக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி யாரு ஆட்சியில் இருந்தது? அவர் தான் இருந்தாரு. அப்போ தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி போக மாட்டாரா? ஸ்டாலின் அவர்கள் போனாரா? ஸ்டாலின் எடப்பாடி போனாரா? முதலமைச்சராக கூட ஸ்டாலின் போகலங்க. நீங்க ஸ்டாலின் நீங்க கேக்குறாரு, நீங்க கேக்குறீங்களா? ஸ்டாலின் போனாரா? ஏங்க எடப்பாடி போல? நான் கேக்குறேன். நானே ஆட்சியில இருக்கவங்களே போவாங்க. அதாவது இப்பயும் எடப்பாடி போனோம், ஆட்சி முன்பு போனோம்னா நான் என்ன கேக்குறேன், ஒரு அரசியலுக்காக வேண்டி எடப்பாடி போயிருக்கணுமா இல்லையா? ஒரு அரசியலுக்காக, அதாவது அரசியலுக்காக வந்து ஸ்டாலின் அவர்களும் உதய ஸ்டாலின் அவர்களும் போலாம்ல. ஏங்க ஸ்டாலின் அவர்கள் போலன்றதை நாங்க கேட்டிருக்கிறோங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் போலன்னு கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு அரசியல் செய்யணும்ல, ஒரு ஆட்சியை நெருக்கடி கொடுக்கிற ஒரு இடத்துக்கு இருக்காருல்ல எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஏன் இதுவரைக்கும் இன்னும் போகல? ஒன்று, வேங்கவேலுக்கு இங்க சிவகங்கையில புல்லட் ஓட்டுனதுனால கையை வெட்டினால, அரசியலுக்காக எடப்பாடி பழனிசாமி ஏன் போல? சின்னதர நல்லா படிச்சான்றதுனால ஊடு பொந்து வெட்டினால, அரசியலுக்காக எடப்பாடி பழனிசாமி போல? அதே அரசியலுக்காக நான் என்ன கேக்குறேன்னா, அவங்களும் போகல. அதாங்க திமுகவை நீங்க கேக்குறீங்க கேள்வி, நாங்களே கேட்டிருக்கிறோம் போகலன்ட்டு. அதுக்கப்புறமா அமைச்சர் போயிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க, அதுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தாழ்த்தப்பட்ட ஆணையத்துல இருந்து அந்த அதிகாரி போயிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எதிர்கட்சியா இருக்கிறனே ஆளுங்கட்சியில குற்றம் சாட்டி இப்படி குற்றம் நடந்திருக்கேன்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்க எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து அவர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மாவட்டத்துல ஒரு 6வது படிக்கிற மாணவன் செருப்பு போட்டுக்கிட்டு சாலையில போனான்னு ஆதிக்க சாதி வெறியர்களை அடித்தாங்களே, ஏன் அதை போய் பார்க்கல, அதை கண்டிக்கல, ஏன் வீதிக்கு வரல? அப்போ இந்த திராவிடம் என்கிற பெயரை வச்சுக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அண்ணா பெயரை தாங்கி இருக்கிற, பெரியாரை தாங்கி இருக்கிற, எம்ஜிஆரை தாங்கி இருக்கிற, ஜெயலலிதாவை தாங்கி இருக்கிற, மோடியா லேடியா என்று கேட்ட அந்த அம்மையார் ஜெயலலிதாவினுடைய அரசியலை பேசின எடப்பாடி பழனிசாமி ஏன் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டா போலன்னு கேட்கிறான். இதே திராவிடம் பேசக்கூடிய, பெரியாரை பேசக்கூடிய கி வீரமணி அவர்கள் திராவிடர் கழகம் இந்த நீங்க சொன்னக்கூடிய சிக்கல்களுக்கு எல்லாம் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. அதையெல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க, இது தவறுன்னு இருக்கிறாங்க. அவங்க தேர்தல் காலத்துல நிக்கிற கட்சி இல்ல, அவங்க திராவிடத்தை இந்த மக்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் போல திராவிடர் கழகம் போல எடப்பாடி போய் கேட்டுக்கிறீங்க. ஏன் திமுக போலன்றீங்க? ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாரு? ஸ்டாலின் போகலன்றது நாங்களே கேட்டிருக்கோங்க. நீட் தேர்வு அனிதா அவர்கள் மரணம் போது கடுமையான விமர்சனம் அதிமுக மீதும் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசு மீதும் கடுமையான விமர்சனம் வச்சது திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தான். திமுக ஆட்சி வந்த பிறகு 2019 வந்து பார்லிமெண்ட் தேர்தல், அதுல வந்த பிறகு நாங்க மாற்றிடுவோம், எங்களால மாற்ற முடியும். 2021 தேர்தலையும் சொன்னீங்க, 2024 முடிந்திருக்கு, 2026 வரப்போகுது. இப்போ இந்த மாதம் ஒரே ஒரு மாதம், இந்த மார்ச் மாதத்துல மட்டும் விழுப்புரத்துல ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணாங்க. இப்போ வந்து கோயம்பேட்டுல ஒரு மாணவி தற்கொலை பண்ணிருக்காங்க. எந்த எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்க? அதுதாங்க சொல்றேன், எந்த பிரச்சனைக்குமே என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? நீட் தேர்வு
அனிதா அவர்கள் மரணமாகும் போது எந்த அளவுக்கு போராட்டங்களும் எந்த அளவுக்கு போராட்டம் செஞ்ச விசிகா இந்த மரணங்களுக்கு ஏன் ஒண்ணும் பண்ணல? ஏன் என்ன பண்ணல? நாங்க என்ன போராட்டம் இருந்துச்சு? என்ன எல்லாத்தையும் கண்டிச்சிருக்கிறோங்க. அதாவது சமூகத்தில் நடக்கிற அநீதியை கண்டித்து முதல்ல அறிக்கை விடுற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை கண்டிச்சு பத்திரிகையாளர் சந்திச்சு இது கண்டனம் தெரிவிக்கிற ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன். எதை நாங்க கண்டிக்கல சொல்லுங்க? ஆனால் தலித்து மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட எந்த தலைவர்களும் கண்டிக்கல சார். நீங்க அந்த மக்களுக்காக தான் பாடுபடுறேன்னு சொல்றீங்க சார். நீங்க சொல்றீங்க மற்ற எல்லா மக்களுக்காகவும் போராடுறோம். தலித் மக்கள் பிரச்சனையை கூடுதலா விடுதலை சிறுத்தைகள் கையில் எடுக்கிறோம். தலித் மக்கள் பிரச்சனையில தலித்துகள் பாதிக்கப்பட்டா, ஒடுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டா அந்த மக்களுக்காக ஓடோடி போய் குரல் கொடுத்து அவர்களை பாதுகாக்கிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை கண்டிக்கிற ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன். அதே மாதிரி சமீபத்தில் பேசினதுல விஜய் அவர்கள் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றதுக்கான காரணம் எங்களோட கொள்கை நிலைப்பாடு தான். அதே மாதிரி அமித்ஷாவை போய் பார்த்ததுக்கான காரணமும் எங்களை தான். எடப்பாடி போயிட்டு அமித்ஷாவை பார்த்ததுக்கான காரணமும் நாங்க தான். எங்களோட கொள்கை நிலைப்பாடு தான். நாங்க உறுதியா இருக்கிறதுனால தான் சொல்றாங்க. இப்போ திருமாவளவனும் விசிகாவும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் எல்லா அரசியலையும் தீர்மானிக்கும் சொல்ல வரீங்களா? ஆமா, இன்றைக்கு தமிழக அரசியல்ல மைய புள்ளி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு சனாதன சக்திகளை வீழ்த்துவதில் RSS இங்கே சித்தாந்தம் இங்கே கோலச்சக்கூடாது என்பதில், இங்கே பாரதிய ஜனதா 1% கூட வந்துவிடக்கூடாது என்பதில் கொள்கை தெளிவோடு இயங்குற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரும் பங்கு இருக்கு. சரியா? இன்றைக்கு கொள்கை தெளிவோடு இங்கே இருக்கக்கூடிய சனாதன சக்திகளை எதிர்ப்பதற்கு இங்கே இருக்கு மதவாத சக்திகளினுடைய காலூன்றினால் இங்க என்ன நடக்கும், அது காலூன்று விடாமல் தடுக்க வேண்டும் என்றாக சீட்டோ நோட்டோ முக்கியம் இல்லை என்கிற அடிப்படையில் இந்த கூட்டணி எல்லாம் ஒருங்கிணைத்து மிக தெளிவாக கருத்தியலாக செயல்பட்டு கொண்டிருக்கிற, வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விஜய் அவர்கள் பேசினது இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது, எப்படியாவது பிளவுபடுத்தணும், எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்கணும், என்னென்னமோ வித்தையெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே எடுபடலை. அப்போ என்னன்னா, எங்க கிட்ட இருக்கிற கொள்கை தெளிவுதான் எங்களை இன்னும் உறுதிப்பாடோட இருக்க வைக்குது. சரி, இப்ப விஜய் சொல்றாரு, விஜய் நாங்க சொல்றோம் அவர் 2ஆம் இடத்துக்கு நான் தான் அப்படின்னு விஷயத்தை தள்ளப்பட்டிருக்கோம்னாக்கா, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன முரண்பாடு இருந்தது நீங்களும் பார்த்திருக்கீங்க, நானும் பார்த்திருக்கேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, இனிமேல் பிஜேபியோட நாங்க கூட்டணியே இல்ல அப்படி சொன்னார் இல்ல. இப்ப கூட்டணியே இல்லைன்னு சொன்னவரு இவரே தேடி போய் அமித்ஷாவை பாக்குறாரு. இதற்கு முன்னாடி விசிகாவும் திமுக கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்கு, காங்கிரஸ் கூட கூட்டணி ஜென்மத்துக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா காங்கிரஸ் கூட கூட்டணி நான் கூட்டணி என்பது மாறும். நான் சொல்றேன், கூட்டணி என்பது மாறும், மாறாமல் இருக்கும். அரசியல் இதெல்லாம் நடக்கும். நாங்க அப்படி சொல்லல. அதாவது இப்ப சொன்னது அவரு, நாங்க பிஜேபியால தான் நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம், பிஜேபி நிக்க மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு. சரிங்களா? ஆனால் கொள்கை தெளிவுள்ள ஒரே இயக்கம், நான் மீண்டும் சொல்றேன், பாரதிய ஜனதாவும் பாமகவும் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம்னு டிக்ளேர் பண்ணது விடுதலை சிறுத்தைகள். சரியா? அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். அந்த நீங்க 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுக்காக நான் பதில் சொல்றேன். விஜய் இப்ப என்ன சொல்றாரு, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்ல, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்ல, டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாருன்னா, சரி அது எப்படி சரி அப்படி முதல் இடத்துக்கான எப்படி போட்டி நீங்க சொல்ல வரீங்க? என்ன எப்படி கேக்குறீங்க சொல்லுங்க. அதாவது 65 எம்எல்ஏ வச்சிருக்கிறது அதிமுக, 33% மேல வாக்கு வாங்கினது அதிமுக. 3 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி வீழ்த்தோன்னு சொல்றீங்க. நீங்க எத்தனை எம்பி வச்சிருக்கீங்க? யாரு? 3 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி வீழ்த்தோன்னு சொல்றீங்க. நீங்க எத்தனை எம்பி? எங்க கொள்கை அடிப்படையில் வீழ்த்தோன்ற அது மாதிரிதான் அவருக்கு என்ன கொள்கை இருக்கு? அவருக்கு என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க. அப்படிதான் அதுதாங்க சொல்றேன். விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கு, டிவிகேக்கு என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, திராவிடம் பேசுறீங்க, தேசியம் பேசுறீங்க, திராவிடம் பேசுறீங்க, தமிழ் தேசியம் பேசுறீங்க, தலித்தியம் பேசுறீங்க, கம்யூனிசம் பேசுறீங்க, எல்லாத்தையும் பேசுறீங்க, எங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை பாதுகாப்புன்னு சொல்றீங்க. இவ்வளவும் பேசிட்டு கொள்கைன்னு நீங்க சொல்றீங்க, தான தலித்தியம் கொள்கைன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, மீண்டும் சொல்றேன், அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிஸ்ட் அதுதாங்க செத்த சித்தாந்தத்தை பேசுங்க. நான் சொல்றேங்க, என்னங்க சித்தாந்தம் உங்களுக்கு? நீங்க பிஜேபிய பாசிசம்ன்றீங்க, திமுகவை பாயசம்ன்றீங்க. பாயசம்னா என்ன, பாசிசம்னா என்ன? நீங்க இப்ப கல்விக் கொள்கை
மும்மொழி கொள்கை இருக்குல்ல, மும்மொழி கொள்கைக்கு விஜய் என்ன கருத்து சொல்ல வராரு? சார் திருப்பரங்குன்றத்துல நான் என்ன கேக்குறேன்னா, அனுமதி கொடுக்கல, அதுதான் பாயாசம். நான் என்ன கேட்க, திருப்பரங்குன்றத்துல விசிகா வந்து முன்னெடுத்த அமைதி அந்த பேரணிக்கு வந்து அனுமதி கொடுக்கல, அது பேர் தான் பாயாசம். அதுதாங்க நான் என்ன சொல்றேன்னா, பாசிச சித்தாந்தத்தை உள்வாங்கின அதிகாரிகளை புல்லட் ஓட்டுனா கையை விட்டதுக்காக நீங்க பேரணி நடத்தும் போது 170 பேர் மேல வழக்கு போட்டுச்சுல, அது பேர் தான் பாயாசம். அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் சொல்ல நீங்க சொல்ல முடியாது. இல்ல இப்போ பாயாசம்னு சொன்னார்ல விஜய், அப்படின்னா அதே மும்மொழி கொள்கை ஆதரிக்கிறாரா? அதே நிலைப்பாடுதான் மும்மொழி கொள்கை ஆதரிக்கிறாரா? பிஜேபி இல்ல விஜய் வந்து மும்மொழி கொள்கை ஆதரிக்கிறாரா? என்ன மாதிரியான விஜய் வந்து மும்மொழி கொள்கை ஆதரிக்கல இல்ல. அப்ப எது பாசிசன்றாரு அவரு, எது பாயாசன்றாரு? பிஜேபி எந்த நிலையில செய்யறாங்களோ தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை கொடுக்கல. இதுக்கு கருத்து என்ன சொல்ல போறாரு? அவர் கொள்கை என்ன? அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. என்ன தெரிவிச்சிருக்காரு? எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அத என்ன தெரிவிச்சிருக்காரு சொல்லிருக்காரு. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை சொல்லிருக்காரு. சரி, இப்ப சிஏஏ சட்டத்தை பத்தி என்ன சொல்ல வராரு? சிஏஏ எதிரா தான் பேசியிருக்காரு. சரி, வேற என்ன சொல்ல வராரு? இப்ப நீங்க சொல்லக்கூடிய அரசியல் எல்லாத்தையும் எடுக்கிறாரு. நீங்க வந்து கொள்கை ரீதியா விமர்சனம் பண்ணவே முடியாது. சேலத்துல ரீதியா விமர்சனம் பண்ணாது. நீங்க சொல்லக்கூடிய சேலத்துல திமுக முதலிடம் வரும்னு சொல்லுது சேலத்துல திமுக முதலிடம் வருதுன்னு சொல்லுது விசிகா. அவர் வந்து தான் வருவான்னு சொல்றாரு, முதலிடம் வருவான்னு சொல்றாரு. இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. என்னங்க இது வந்து 2022 நகைச்சுவையா இருக்குங்க. 65 எம்எல்ஏ வச்சிருக்கிற 34% ஓட்டு வாங்கின அதிமுக விட்டுட்டு அவர் நான் வந்து திமுக நான் தான் முதலிடம்னா என்னங்க? என்ன வந்து ஒரு ஒன்றிய கவுன்சில் எலெக்ஷன் விட்டு நிக்கல, எப்படி நிக்க முடியும் சார்? நீங்க சொல்ற அதே அரசியல் தான் சார். நான் 3 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி வீழ்த்தும் சொல்றீங்க. அதே 3 முறை ஆட்சியை பிஜேபி கண்டிப்பா நாங்க வீழ்த்துவோம். பிசிகாவுக்கு தமிழ்நாட்டுல எங்க கிட்ட பலமான கூட்டணி இருக்கு, நாங்க கொள்கை தெளிவோட இருக்கிறோம். அதாவது விஜய நீங்க வந்து பிசிகாவுக்கு தமிழ்நாட்டுல எத்தனை சதவீத வாக்குகள் இருக்கு? யாருக்கு? பிசிகாவுக்கு தமிழ்நாட்டுல எத்தனை சதவீத வாக்குகள் இருக்கு? விசிகா நாங்க ஓட்டை நிரூபிக்கிறமே. நாங்க வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்றுக்கிறோங்க கூட்டணியோட தான் சார் அங்கீகாரம் பெற்றீங்க. நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகள் வந்து தனிச்சின்னத்துல பெற்று என்ன பிரயோஜனம்? நீங்க திமுக கூட்டணியில ஒரு தொகுதி வந்து உதயசூரியன்லயும் ஒரு தொகுதி வந்து பானையிலையும் நின்று வெற்றி பெற்று, இந்த முறைதான் வந்து 2மே பானையில நின்று வெற்றி பெற்று வாங்கியிருக்கிறீங்க. உங்களோட வாக்கு சதவீதம் 2% தான். ஒட்டுமொத்தமா நீங்க ஒரு கட்சி முன்னெடுத்து போகக்கூடிய கட்சி முதல் இடத்தை பிடிப்போம்னு சொல்றதை வந்து நீங்க வேணும்னே வந்து 2வது இடம் பிடிப்பாங்கன்னு சொல்றது. யாரு முதலிடத்தை பிடிப்பாங்க? திமுக முதலிடத்தை பிடிச்சிருவாங்க. ஏங்க திமுக அணி தாங்க முதலிடத்தை பிடிக்கும், திமுக அணி தாங்க வெற்றி பெறும். திமுகவில் இருக்கிற மதசார்பு பேச மாட்டீங்களே. விசிகா வந்து 2ஆம் இடம் பிடிக்கும், விசிகா முதலிடம் பிடிக்கும் ஏன் சொல்ல மாட்டீங்க? கலா யதார்த்தத்தை பேசணுங்க, சும்மா வந்து பேசக்கூடாது. அதாவது விஜய் சொல்ற கருத்து என்ன தெரியுமா? உங்களுடைய விஜய் சொல்ற கருத்து என்ன தெரியுமா? ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவானுங்க, கேப்பையில நெய் வெடிதுன்னா கேப்பாருக்கு புத்தி அங்க போய் சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க வந்து அதிமுக எத்தனை ஆண்டு காலம் இந்த ஆட்சி செய்திருக்கீங்க, இப்போ வந்து எதிர்கட்சியா இருக்கு. நான் அதையெல்லாம் விட்டுட்டு நான் திமுகவுக்கு நேரடியா நான் தான் 2வது இடம் அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டுல சொல்றது எவ்வளவு பெரிய நகைச்சுவையா இருக்கு. தமிழ்நாட்டுல இங்க தலித்துன்னு சொல்லக்கூடிய, இங்க ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய, இங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய எல்லா மக்களையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 20% மேல வரும். விசிகாவுக்கு இருக்க வாக்கு சதவீதம் வந்து 2% தான் இருக்கு. ஒட்டுமொத்தமா ஒடுக்கப்பட்ட மக்களே விசிகாவுக்கு ஆதரவா இல்ல. ஆனா நீங்க வந்து திமுக ஆதரவா தான் நிலைப்பாடு. இதுவெல்லாம் வந்து 2.25 தான் போன தேர்தல. இந்த கேள்வி ரொம்ப தவறான கேள்வி. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க தான் சொல்றீங்க எங்களால ஆட்சி பிடிக்க முடியாது, நீங்க தான் சொல்றீங்க. நீண்ட கால செயல் திட்டம் நீங்க தான் சொல்றீங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னா கூட அதை வந்து நீண்ட கால அதற்கான காலம் கணியும் போது நடக்குங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது அதற்கான காலம் கணியும் போது கண்டிப்பா நடக்கும். விஜய் அவர்களுக்கு வாக்குகள் இல்ல, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாது இல்ல. 2016 விஜயகாந்த் அவர்கள் ஏன் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னீங்க? 2016 விஜயகாந்த் அவர்களை ஏன் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னீங்க? அவரால் வெற்றி பெற முடியும் ஏன் பேசுனீங்க? அதாவது அன்னைக்கு இருந்த காமன் மினிமம் புரோகிராம், குறைந்தபட்ச செயல் திட்டம், அவர் வந்துங்க எதிர்கட்சியா இருந்தவருங்க. அதற்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்தவர். அதிமுக கூட்டணியில இருந்து எதிர்கட்சியானார். ஆமாங்க, அதிமுக எதிர்கட்சியா இருந்தார் இல்லங்க, அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தார்ல, அவர் பலத்தை நிரூபிச்சார்ல. அதிமுகவுக்கு நேர் எதிராக இருந்தவர், எதிர்கட்சியா இருந்தவர். அன்னைக்கு அவர் வந்து நான் முதலமைச்சர் ஆகணும், அன்னைக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தது, பண்ணுனாங்க நாங்க. ஆனா விஜய் இன்னும் வரல, ஓட்ட நிரூபிக்கல, 8% வாக்கு இருக்கு, என்ன பேச போறாரு, அவர் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்ற விஷயத்தை இன்னும் டிக்ளேர் பண்ணாம இருக்கிறாருங்க. ஏத்துக்க முடியும்? அவர் சொல்லிட்டா போயிடணுமா?
25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல், 10 ஆண்டு காலம் அவங்க தேர்தல் புறக்கணிப்பு அரசியல், 35 ஆண்டு காலம் நாங்க வந்து அரசியல நிக்கிறோம். அவர் வந்து உடனே சொன்னாக்கா அவர் சொல்றதை கேட்டுருன்னா அவர் தான் 2ஆம் இடம் எப்படி நம்ப முடியும்? இது ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லையாது. அவர் வந்து திமுகவுக்கு நேர் போட்டினா எப்படி ஏத்துக்க முடியுதா? வாய்ப்பு இருக்கா? எந்த அடிப்படையில் ஏத்துக்க சொல்றீங்க நீங்க? அவர்கிட்ட என்னங்க இருக்கு? அவர் மக்களை சந்திக்க மாட்டாரு, மக்களோட வந்து பேச மாட்டாரு, நேர களத்துக்கு வர மாட்டாரு, ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க மாட்டாரு, ஆர்ப்பாட்டத்துக்கு வரமாட்டாரு, போராட்டத்தை அறிவிக்க மாட்டாரு, போராட்டத்துக்கு வரமாட்டாரு, எந்த பிரச்சனைக்கு வந்து கருத்து சொல்ல மாட்டாரு. ஆனால் அவர் 2ஆம் முதல்வர், 2ஆம் கட்ட தலைவர். அவர் திமுக அதிமுக கட்சிகள் வந்து தேர்தலுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஏற்றுக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? பணம் கொடுக்கறது எல்லாருமே தப்பு தான். திமுக பணம் கொடுத்து எல்லாரும் யாரு பணம் கொடுத்தாலும் தப்பு தான். பணம் கொடுத்து யாரு பணம் கொடுத்தாலும் தப்பு தான். யாரு பணம் கொடுத்தாலும் தப்பு தான். யாரும் கேட்கல, நான் குறிப்பிட்டே கேட்கிறேன். திமுக அதிமுக நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி மக்களுக்கு பணத்தை கொடுத்து பாட்டில் கொடுத்து வாக்குகள் வாங்குறாங்க. தேர்தல் களத்துல இது வந்து நீங்க கொள்கையில தேர்தல் களத்துல பணம் கொடுத்து வாங்குறது கொள்கையில. தேர்தல் களத்துல நடக்கக்கூடிய யதார்த்தங்களை எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? பணம் கொடுத்து வாங்குறது வந்து ஜனநாயகம் இல்லதாங்க. அது பாட்டில் கொடுத்து குடிக்க வச்சு வாங்குறது வந்து ஜனநாயகம். அதிமுக அதெல்லாம் செய்யலையா? அதிமுகவும் சொல்றேன், திமுகவும் சொல்றேன். அதுதாங்க சொல்றேன். ஏத்துக்கிறீங்களா? நாங்க எப்படி ஏத்துக்க முடியாது? அப்ப அந்த கூட்டத்தில் தானே பயணிக்கிறீங்க, நீங்க அதை ஏத்துக்கிறதா தானே அர்த்தம். அது என்ன பணம் கொடுக்க வேணாம்னு சொல்லுவீங்களா? ஒரு தொகுதி நாங்க வந்து எங்க தேர்தல் களத்துல நாங்க தெளிவா இருக்கிறோம். அவ்வளவுதான். பணம் கொடுக்கல, நாங்க கொடுக்கல. நாங்க ஏன் பணம் கொடுக்கணும்? எங்களுடைய மாநாட்டுக்கு, எங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு எல்லாமே மக்களே செலவு பண்ணிட்டு வராங்க. எங்க தலைவர் மிகப்பெரிய கருத்தியல் தெளிவு வாய்ந்த தலைவர், நெஞ்சுரமிக்க தலைவர், இன்னைக்கு மிக தெளிவான சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய தலைவர். அவர் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முழு ஆளுமை அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற நிலை இன்னைக்கு பறந்துபட்ட எல்லா மக்கள் மனதிலையும் இடம் பிடிச்சிருக்காரு. அப்படி ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதற்கான காலம் கண்டிப்பா கனியும். அந்த தளத்துல தான் தலைவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. 2026 திமுக கூட்டணியில 234 தொகுதிகளில் வந்து விசிக நிற்கக்கூடிய ஒரு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல அந்த தொகுதிகளை மட்டும் பணம் கொடுக்காம தேர்தல்ல 10க்கும் மேற்பட்ட தொகுதி நீங்க 25 தொகுதிகள் நீங்க எதிர்பார்க்கறீங்க. முதல்ல தேர்தல் வந்து அதுல மட்டும் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏங்க நீங்க வந்துங்க இது இப்படி வந்து திமுகவை வந்து கார்னர் பண்ணியே அவங்க மட்டும்தான் பண்றாங்க. யதார்த்த கள நிலவரத்தை பேசுங்க. கள நிலவரத்தை பேசுங்க. அதாவது இந்த மக்களினுடைய வழிய, இந்த மக்களுக்கான அதிகாரத்தை, இந்த மக்களுக்கு அல்லோலப்படுற இந்த சங்கடத்தெல்லாம் தீர்க்கணும்னாக்கா இன்றைக்கு வந்து திமுக என்கிற ஒரு வலிமையான கட்சியோட இருந்தாதாங்க அந்த மக்களை பாதுகாக்க முடியும். நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வழி விட்டுட்டு, ஆர்எஸ்எஸ்க்கு துணை போயிட்டு, ஆர்எஸ்எஸ் அரசியல பிஜேபிக்கு வழி விட்டுட்டு இங்க இருந்து இருக்கிறதெல்லாம் குட்டி நாசமாக இது ஆகுங்க. 2000 காலமாக 2000 ஆண்டு காலமாக இங்க கெட்டி தட்டி இருக்கிற, இறுகி இருக்கிற இந்த சாதிய சனாதன சக்திகளை வீழ்த்தணும்னாக்கா குறைந்தபட்சம் இது பத்தாதுங்க, இன்னும் வேணுங்க. பிஜேபி அதிமுக கூட்டணியில் இல்லாம தனியா போட்டிட்டாங்க, 2026 போட்டிட்டாங்கன்னா எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு? பிஜேபி 2026 தேர்தல்ல யாரு கூட கூட்டணி இல்லாதவங்க தனிச்சு நின்னாங்கன்னா எத்தனை தொகுதியில வெற்றி பெறுவாங்க? டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அப்புறம் இல்லாத ஒரு கட்சியை வந்து பெரிய ஒரு பிம்பமா கட்டமைச்சு வாக்குகள். அதிமுக மேலே குதிரை சவாரி செய்யறாங்களாங்க அவங்க. அதிமுக கட்சி மேல ஏறி தானே குதிரை செஞ்சு 4 எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக மேல சவாரி செஞ்சு தானே இங்க வந்து மிகப்பெரிய அரசியல் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக அழித்தொழிக்கிற வேலையை தானே இன்னைக்கு வந்து பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தானே இவங்க தர போறாங்க. இப்ப அதிமுகங்கிற ஒரு கட்சி இந்த இருப்பு தமிழ்நாட்டுக்கு தேவைங்க. அதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை. ஆனா அது வந்து உடஞ்சிடக்கூடாது, அது செதஞ்சிடக்கூடாதுன்றதுல விடுதலை சிறுத்தைகள் தெளிவா இருக்கும். ஆனால் அதை உடச்சி நிறவிட்டு அதுல ஏறி குதிரை சவாரி செஞ்சு அந்த இடத்தை கைப்பற்றதுக்கு பிஜேபி நினைக்குது. அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இது அதிமுகவுக்கும் நாங்க ஆதரவா தான் பேசுறோம். சரிங்களா? அதிமுக பிஜேபியோட போனா கரைஞ்சி போயிடும். அதிமுகங்கிற ஒரு அமைப்பு, அதிமுகங்கிற ஒரு கட்சி, அதிமுக பேசக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அரசியல் முரண் இருக்கலாம், அது வேறு. ஆனால் திமுகவும் அதிமுகன்னு பார்த்தா பிஜேபி வந்துடக்கூடாது. திமுகவுக்கு மாற்று அதிமுகவோட வரலாம், ஆனால் பிஜேபி வரக்கூடாது. அதான் விடுதலை சிறுத்தைகளோட நோக்கம். சரி, இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.